மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு அக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திடீர்னு வந்து சோசியல் மீடியாவில் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா புத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. தற்பொழுது வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அக்காவினுடைய அபிப்பிராயம் என்ன? இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன? தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் கேளுங்க. ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுகுதுன்னு சொல்லுவாங்க. அதோட உண்மையான அர்த்தத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நீ இவ்வளோ வன்மத்தை வக்கரமத்தை வச்சுட்டு நீங்கள் எப்போ ஒரு 10 வயசு பிள்ளைக்கு நியாயம் கேட்குறீங்க? அசிங்கமா இல்லையாடா உங்களுக்கெல்லாம்? சொல்லுங்கள். நான் ஏன் தோத்தேன்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து என் கமெண்ட் செக்ஷனில் பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் ஏன் தோத்தீங்கன்னு தெரியும். இவ்வளோ வன்மத்தை வக்கரமத்தை அசிங்கத்தை வச்சுட்டு நீங்கள் ஜெயிச்சா தாண்டா ஆச்சரியம். சரிங்களா? இப்போ இல்லை, நீங்கள் என்றைக்குமே ஜெயிக்கக்கூடாது. உண்மையாகவே உங்களுக்கு தில்லும் திராணியும் இருந்தால் சட்டசபையில் எங்கள் முதல்வர்கிட்ட மோதுங்க. அங்க பின்னங்காய் பிடரில் அடிக்க ஓடி வந்துட்டு அதாவது வந்து இவங்க சொல்றதை வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க போடக்கூடிய வீடியோவில் கமெண்ட் யாரோ வந்து கழுவி ஊற்றிருக்காங்க. ஏன் அந்த அளவுக்கு அந்த நபர் வந்து கழுவி ஊற்றிருக்காருன்னா கண்டிப்பாக காரணம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். என்னை பொறுத்தளவுக்கு அக்காவின் சாயம் கொஞ்சம் கொஞ்சமாக வெறுத்துக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். இவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னாக்கா, சட்டசபையில் வந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்ணனை பார்த்து வந்து சட்டசபையில் வந்து திமுக காரங்க வந்து பயந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பின்னங்கால் பெடையரை அடிக்க ஓடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் ஓடினாங்க அப்படிங்கிறது ஏன்னா செய்தியை வந்து நல்லா கவனிக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து செய்தியை கவனிக்கிறீங்க, எந்த அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கட்டிட்டு பேசுறீங்க அப்படிங்கிறது வந்து புரியல. ஏன்னா உதயநிதி அண்ணா வந்து கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் அப்படியே அடுக்கடுக்க அப்படியே அடுக்கி கொண்டே போறாரு. அந்த அளவுக்கு சத்தமே இல்லாமல் அவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியல. வாயை மூடிக்கிட்டு பொம்மை மாதிரி இருந்தீங்க. புரியுதுங்களா? அவர் அந்த அளவுக்கு வந்து அறிவுபூர்வமாக தெளிவாக ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் நீங்கள் வந்து ஆட்சியை வந்து இத்தனை நாள் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த சோஃபா மாடல் ஆட்சி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சட்டசபையில் வந்து அவ்வளவு துணிச்சலா அவர் வந்து எடுத்து வைக்கிறாரு. அப்ப வந்து நீங்க வந்து பொம்மை மாதிரி இப்படி உட்கார்ந்து இருந்துட்டு திருப்பி வீட்டுல போயிட்டு ட்விட்டர்ல வந்து பதிவு போறதா செய்தி சொல்றாங்க. அப்ப நீங்க பாத்துக்கோங்க யாரு தைரியசாலி அப்படிங்கிறது. இந்த சோசியல் மீடியாவை இவங்களுக்கு நல்லா தெரியும். செய்தியை கவனிக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் தெரியும் சட்டசபையில என்ன நடந்தது அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அக்காவின் சாயம் கொஞ்சம் கொஞ்சமா வெளுத்துக்கிட்டே வருது. ஏன்னா இவங்க வந்து பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இவங்க சொல்லக்கூடிய கருத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு புத்திமதி சொல்ற மாதிரி இவங்களுடைய கருத்துக்கள்லாம் வந்து இருந்தது. என்னைக்கு இந்த கட்சியினுடைய கட்சி துண்டை எடுத்து என்னைக்கு தோல்ல போட்டாங்களோ அன்னைக்கே அக்காவை வந்து ஆட்டி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவின் தொண்டரும் மற்ற கட்சியினர் சேர்ந்தவங்களும். இது வந்து கண்டிப்பா இவங்களை பத்தி நீங்க பொதுமக்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.